ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய கதையாக ஹெச் ராஜா இந்த மண்ணிற்கு சொந்தமானவரா, இந்தியாவிற்கு சொந்தமானவரா? ஒண்ட வந்த பந்தேரிகள் யாரும் எங்களை கேள்வி கேட்பதற்கான உரிமை இல்லை. ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு பிழைப்பதற்கு வழி இல்லாமல் எங்க போறதுன்னு தெரியாம கைபர் போலான் கணவாய் வழியாக இந்தியாவில் அடைக்கலம் தேடி வந்த மைனாரிட்டி தான் இந்த பார்ப்பன கூட்டம். போராடக்கூடிய ஆண்களை பிடிக்காம உங்களை மாதிரி தயிர் சோறு தின்னுகிட்டு இந்த நாட்டிற்கு பாரமாக, இந்த மண்ணிற்கு பாரமாக உங்களை மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு பின்னாடி ஓடி போற சவார்கர் பரம்பரையா எங்களுக்கு பிடிக்கும், கத்தி புத்தி அப்படியே முட்டாள் அது இதுன்னு வார்த்தையை பேசணும்னு என்னை அறிவாளியா ப்ரமோட் பண்ணிடுவாங்கன்னு யூடியூப் சேனல்ல பேசக்கூடியவர் தான் இந்த உமா ஆனந்த். குஷ்புக்கு கான்ஸ்டிடியூஷனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? கான்ஸ்டிடியூஷன் ஸ்பெல்லிங் தெரியாதவங்களாம் பேசுறாங்கன்னா நான் என்ன கேட்கிறேன்னா, திரும்ப குஷ்பு இவங்க கிட்ட வந்து மோடி டிகிரி சர்டிபிகேட் வாங்கின சர்டிபிகேட்டை காட்டுங்கன்னு சொன்னா இவங்க எல்லாம் எங்க போய் எதுல தொங்கணும்னு இல்லையா? ஹரிஹர சர்மா ராஜாவா, RSS பயிற்சி பெற்ற ஒரு தீவிரவாதி ராஜாவா தான் அவர் பேசுறாரு. அண்ணன் திருமாவாக இருந்தாலும் சரி, அக்கா ஜோதிமணியாக இருந்தாலும் சரி, அக்கா கனிமொழியாக இருந்தாலும் சரி, அண்ணன் ராசாவாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே மனிதத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறார்கள். தமிழன் அப்படின்ற ஒரு வார்த்தையில போயிட்டு இவங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கான காரணம், இங்க இருக்கிற பல பேர் பாப்பான் தமிழன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. மானமற்ற அறிவற்ற கூட்டமாக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா, YG மகேந்திரன், SV சேகர், உமா ஆனந்த் இவர்கள் எல்லாம் முட்டாள்களின் கூட்டம். ஒருபோதும் பார்ப்பான் அவனை தமிழன்னு ஒத்துக்குவானே தவிர திராவிடன் ஒத்துக்கவே மாட்டான். இதுல ஹெச் ராஜா இவங்களெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொன்னா இதுல என்ன மிகப்பெரிய கோவம் எங்களுக்குன்னா, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய கதையாக ஹெச் ராஜா இந்த மண்ணிற்கு சொந்தமானவரா, இந்தியாவிற்கு சொந்தமானவரா? ஒண்ட வந்தவர்கள் அவர் பேசுறாரு அவருடைய வீடியோல. இது மட்டும் இல்லாம மைனாரிட்டின்னு சொல்லி சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய சிறுபான்மையினர் கிடையாது. யார் இந்த நாட்டினுடைய சிறுபான்மையினர்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு பிழைப்பதற்கு வழி இல்லாமல் எங்க போறதுன்னு தெரியாம கைபர் போலான் கணவாய் வழியாக இந்தியாவில் அடைக்கலம் தேடி வந்த மைனாரிட்டி தான் இந்த பார்ப்பன கூட்டம். இன்றைக்கு வரைக்கும் அன்னைக்கு தேதியில 3% அந்த பார்ப்பன கூட்டம். இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி புள்ளக்குட்டிகள்லாம் பிறந்திருந்தா கூட இந்தியா முழுவதும் வச்சு பார்த்தா 5% மேல நீங்க கிடையாது. அப்ப யாரை பார்த்து மைனாரிட்டின்னு சொல்றது, யாரை பார்த்து சிறுபான்மையினர் சொல்றது, இந்த மண்ணின் மைந்தர்களை குறைச்சு பேசுறதுன்னு சொன்னா, ஹெச் ராஜா அவர்கள் அவராவே ஒரு மனநோயாளின்றத ஒத்துக்கிட்டு போய் மனநல மருத்துவரை பார்த்தா நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னா அமித்ஷா, மோடி எல்லாம் தமிழ்நாட்டு பக்கம் வரமாட்டாங்க, அடி வாங்க மாட்டாங்க. ஆனா காரைக்குடி பார்ப்பனர், RSS பார்ப்பனர் ஹெச் ராஜா காரைக்குடியிலேயே இந்த மக்கள் கிட்ட அடி வாங்காம தவிர்க்கணும்னு சொன்னா இது போன்ற மனநோயாளித்தனமான மன ஊனத்தனமான பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. திருமாவளவனையும் ஜோதிமணியையும் ஹெச் ராஜா இவ்வளவு காட்டமாகவும் கீழ்த்தரமாகவும் விமர்சிப்பது ஏன்னு நினைக்கிறீங்க? இது இயல்பிலேயே பார்ப்பன புத்தி. இதுல நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு ஹெச் ராஜா அவர் இப்படி பேசினாதான் ஆச்சரியம். ஏன்னு கேட்டா பிறவி புத்தி அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? பார்ப்பன புத்தி அப்படின்றதே அசல் மனுதர்ம சாஸ்திரம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இயல்பிலேயே மனுதர்மத்தினுடைய சாரம்சங்களை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அதுல வெளிப்படையாக இருக்கிறது. பார்ப்பனர்களுக்கு பார்ப்பனர் அல்லாத மக்களை பார்த்தாலே அவங்களை கீழ்த்தரமாக பேசக்கூடியது அவர்களுடைய புத்தி. இதுலயும் குறிப்பாக என்னன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களை அவர் பிறந்தது இந்த சமூகம் ஒரு சமூகத்தை ஒடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட இன்றைக்கு அவர் ஏதோ ஒடுக்கப்பட்டவர்களுக்கான தலைவரோ இல்ல தாழ்த்தப்பட்டவர்களான தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பொது ஜனங்களுக்கான, பொது மக்களுக்கான பொதுவான அரசியல் தலைவராக தான் அண்ணன் திருமாவை எங்களை போன்றவர்கள், முற்போக்காளர்கள், பகுத்தறிவாளர்கள், உண்மையாகவே பெரியாரையும் அம்பேத்கரையும் வாசித்தவர்கள் பாக்குறோம். அதற்கு காரணம் என்னன்னா, நல்லா நம்ம எல்லாருமே பாராளுமன்றத்துல பார்த்திருப்போம், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏதோ குறிப்பிட்ட ஜாதிக்கோ இல்ல குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்காக பேசக்கூடிய தலைவர் அல்ல. இன்றைக்கு நடக்கக்கூடிய தமிழுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் குரல் அவர்கிட்ட இருந்துதான் வருது. சமஸ்கிருத திணிப்பாக இருந்தால் அதை எதிர்க்கக்கூடிய முதல் குரலாக அண்ணன் திருமா அவர்கள் இருக்கிறார். கல்வி, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு போன்ற அத்துணை மக்களுக்கான, பொதுமக்களுக்கான பிரச்சனைகளிலும் அது எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்களை ஒடுக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு பிரச்சனை வருதுன்னா ஒழிக்கக்கூடிய முதல் குரலாக அண்ணன் திருமா இருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது பார்ப்பனர்களுக்கு இயல்பிலேயே அவர் மேல கோபம். அக்கா ஜோதிமணி மேல உங்களுக்கு என்ன கோபம்னா, பெண்களை இன்றைக்கு உமா ஆனந்தெல்லாம் கொதிக்கிறாங்க, எந்திரிச்சு குதிச்சு உமா ஆனந்தம்மாலாம் பேசுறாங்க. ஆனால் அவர்களுடைய பார்ப்பன புத்தி என்பது, மனு தர்மம் என்பது, பார்ப்பன பெண்கள் ஆரம்பித்து பஞ்சம பெண்கள் வரை அனைத்து பெண்களுமே அவர்களுக்கு கீழ் ஜாதி தான்.
இதை நான் சொல்லல, அவர்கள் ஏற்றுக்கொண்ட இந்து மதத்தின்படி, மனு தர்மத்தின்படி எல்லா பெண்களையும் கீழ் ஜாதியாக பார்க்கக்கூடியதுதான் பார்ப்பன புத்தி. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு அக்கா ஜோதிமணி அவர்களை இவர் இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாரு. இது மட்டும்தான் காரணமா, அவங்க பெண்ணுன்றனாலேயே பேசுறாரான்னு கேட்டா கிடையாது. இன்னொரு காரணம் என்னன்னா, உரிமை குரலாக அவர் அங்க ஒலிக்கிறார். இவங்களுக்கு என்னன்னா, பெண்கள் வீட்டிலேயே இருக்கணும், சமைக்கணும், தூங்கணும்ன்ற முறையெல்லாம் மாறி இன்றைக்கு ஒரு பெண் அங்க பாராளுமன்றத்துக்கு போய் அது ஏதோ அவங்க பெரிய பின்புலத்தை கொண்டவரோ இல்ல வசதி வாய்ப்பு படைத்தவரோ அல்ல, விவசாய குடும்பத்தில் பிறந்து அவருடைய உழைப்பால் காங்கிரஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அனைத்து மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு கரூர் தொகுதியிலிருந்து போயிருக்காங்கன்னு சொன்னா, அந்த பகுதியில ஆழ்துளை கிணறுல சுஜித் என்ற 2 வயது சிறுவன் அந்த ஆழ்துளை கிணறுல விழுந்த போது அவர் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக அங்க போய் உட்காரல, ஒரு எம்பி அவர் அங்க போய் உட்காரல, சாதாரண மக்களினுடைய குரலாக, ஒரு தாயின் குரலாக அங்க இருந்தாருன்னு சொன்னா, இப்படி மக்களுக்கு நல்ல இந்த பிஜேபியினுடைய கோட்பாடு, ஹெச் ராஜாவினுடைய கோட்பாடு, RSS கோட்பாடு மனித நேயத்துக்கு எதிரானது, மனித சமத்துவத்திற்கு எதிரானது. இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள், அது அண்ணன் திருமாவாக இருந்தாலும் சரி, அக்கா ஜோதிமணியாக இருந்தாலும் சரி, அக்கா கனிமொழியாக இருந்தாலும் சரி, அண்ணன் ராசாவாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே மனிதத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறார்கள். அப்ப மனிதத்தை பிடிக்காதவர்கள், மனித சமத்துவத்தை பிடிக்காத ஹெச் ராஜாவிற்கு மனிதத்தை பிடிப்பவர்களை பார்த்தால் வெறுப்பாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த வார்த்தையெல்லாம். பொது மேடைகளில் தன்னை தமிழன் தமிழன் என ஹெச் ராஜா சொல்லுகிறாரே, இது என்னன்னு கேட்டா, தமிழன் அப்படின்ற ஒரு வார்த்தையில போயிட்டு இவங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கான காரணம், இங்க இருக்கிற பல பேர் பாப்பான் தமிழன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஈழத்தை வைத்து வியாபார அரசியல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, அதுல சீமான் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்காருன்னா, பார்ப்பனர்களும் தமிழர்கள் தான், தமிழர்கள் வார்த்தையில பார்ப்பனர்களும் அடங்குவாங்கன்னு சொல்லிட்டு, இப்படி இவர்கள் நம்பக்கூடியனாலதான் ஹெச் ராஜா இதுல ஒளிஞ்சுக்கிறாரு. நீங்க ஒரு விஷயத்த ஆழமாக பார்க்கக்கூடியவர்கள் என்ன சிந்திக்கணும்னா, ஒருபோதும் பார்ப்பான் அவனை தமிழன்னு ஒத்துக்குவானே தவிர திராவிடன் ஒத்துக்கவே மாட்டான். அதனுடைய நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டா பார்ப்பனர்கள் தமிழர்கள் இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் பார்ப்பனர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொன்னா, தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்குமான பண்பாடு வேறு, ஆரிய பார்ப்பனர்களுக்கான பண்பாடு வேறு. அது என்ன பண்பாடு வேறன்னா, இன்றைக்கு அவர்கள் வீட்டு மகளை வாடி போடின்னு சொல்றது அவா பண்பாடு, ஆரிய பண்பாடு. ஆனா பெற்ற மகளை ஒருபோதும் வாடி போடின்னு வாய்த்தவரி கூட கூப்பிடாதது தமிழர் பண்பாடு, திராவிட பண்பாடு. அதே நேரத்திலே கட்டின மனைவியையும் பொண்ணையும் அக்கா தங்கச்சி எல்லாம் அவங்களுக்கு வாடி போடி. ஆனா இங்கே அப்படி கிடையாது தமிழர் பண்பாட்டுல. அதே போல வந்தவர்களை எல்லாம் நாம் ஒரே மாதிரி ஜாதியற்றவர்களாக, இன்றைக்குதான் இந்த ஜாதி கலப்பு, அந்த ஜாதி இந்த ஜாதி, ஆனால் ஜாதியே இல்லாமல் சமத்துவத்தோடு வாழ்ந்தது தமிழர் பண்பாடு. இதே ஜாதியை இங்க திணித்து ஜாதியின் பெயரால் அரசியல் நடத்துவது ஆரிய பண்பாடு. இது மட்டுமல்ல, இவர்களுக்கும் நமக்குமான மிகப்பெரிய வேறுபாடு என்ன அப்படின்னா, அறிவியல் ரீதியாக சரி, இன ரீதியாகவும் சரி, மொழி ரீதியாகவும் சரி, ஒருபோதும் பார்ப்பனர்கள் தமிழர்கள் அல்லன்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, தமிழை நீசா பாசைன்னு சொன்னது ஆரிய பார்ப்பன கூட்டம். இதே ஹரிஹர சர்மா ராஜா என்று சொல்லக்கூடிய ஹெச் ராஜா அவர்கள் இங்க இருக்கக்கூடிய கோவில்களில் நானும் தமிழன் சொல்றாருல்ல, சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓத வேண்டாம், எல்லாருக்கும் புரியக்கூடிய தமிழ் ஓதுங்கன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. இதே ஹெச் ராஜா தமிழன் தானே. இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, அவங்க பிசியா இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், இல்ல எஸ்டியா இருக்கட்டும், ஏதோ ஒரு சமூகத்தில் அவருடைய பையனையோ பொண்ணையோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாரா? மாட்டாரே. நீயும் தமிழன் நானும் தமிழன் தானே, என் வீட்டுல பொண்ணு இருக்கு நீ எடுத்துக்க, உன் வீட்டுல பையன் இருக்கு என் பொண்ணு கட்டி கொடுன்னு கேட்டா கொடுக்க முடியுமா? முடியாதே. இன்றைக்கு ஆணவ படுகொலைக்கு என்ன காரணம்? ஜாதி தானே காரணம். அந்த ஜாதியை எது பாதுகாக்குது? இந்து மதம் தானே பாதுகாக்குது. அந்த இந்து சனாதன மதத்திற்கு யார் அத்தாரிட்டியா இருக்கா? இந்த பார்ப்பன ஆரிய கூட்டம் தானே. அப்ப இவர் எப்படி அவரை தமிழன் தமிழன் பிரகடனப்படுத்துகிறாரு? அதே நேரத்திலே இவர் யாருன்ற பின்புலத்தை நம்ம பார்க்கணும். பீகார்ல ஒரு பார்ப்பன குடும்பத்தில் இவருடைய முழு பேரு ஹெச் ராஜான்னு மறைச்சுக்கிட்டாரு. ஹரிஹர சர்மா ராஜா தான் அவருடைய முழு பேரு. அப்போ ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்து நீ தமிழன் தானே. கீழடியில் 2600 வருஷத்துக்கு முன்னாடி பூணூல் கிடையாது. 2600 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது. 2600 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஜாதி பிரிவு கிடையாது. இதே ஹெச் ராஜா தன்னை தமிழன் என்று சொல்லக்கூடியவர் எத்தனை தமிழ் பெண்கள், நந்தினியாக இருந்தாலும் சரி, ரோஜாவாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட போது தமிழா வீடுதான் இவர் போய் நின்னாரா? இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சே அப்ப இந்த பெண்களை எல்லாம் இழிவுபடுத்தி பேசினாரே ஒளி அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நின்னாரா? தமிழன் தானே.
தமிழனுக்கு நாள்தோறும் ஒரு பிரச்சனை வரப்பொழுது குரல் கொடுத்திருக்காரா? அப்ப எதுவுமே செய்யாம அறிவியல் ரீதியாக அவங்க ஜீன் வேற, நம்ம ஜீன் வேற, ஆரியர்கள் வேற, திராவிடர்கள் வேற, ஆரிய பண்பாடு வேற, தமிழர் பண்பாடு வேற. தமிழன் என்ற வார்த்தையால் தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். ஆனால் தமிழக மக்கள், தமிழர்கள் அறிவாளிகள் மட்டுமல்ல, பகுத்தறிவுவாதிகள். எனவே ஒருபோதும் தமிழன் என்ற வார்த்தையால் ஹெச் ராஜா ஒளிஞ்சுக்கிட்டா அவர் அப்படியே பத்திரப்படுத்திட மாட்டாங்க. என்னைக்குனாலும் ஹெச் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கு தமிழர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தியும் மாணவர்களை அச்சுறுத்தும் விதமாகவும் ஹெச் ராஜா, எஸ்.வி. சேகர், ஒய்ஜி மகேந்திரன், உமா ஆனந்த் எல்லோரும் பேசி வருவது பற்றி இவங்க யாரு எங்களை கேள்வி கேட்கணும். ஒண்ணு, எங்களுடைய போராட்டத்தை கேள்வி கேட்கிறது யார் கேட்கணும்? இந்த மண்ணினுக்கு சொந்தமானவர்கள் கேட்கணும். இந்த மண்ணிலேயே இருந்த பூர்வ குடிகள் எங்களை கேட்கணும். ஒண்ட வந்த வந்தேரிகள் யாரும் எங்களை கேள்வி கேட்பதற்கான உரிமை இல்லை. அது என்ன ஒண்ட வந்த வந்தேரிகள்னா, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் ஒண்டுவதற்காக நாடு அற்றவர்கள், மொழி அற்றவர்கள், தனிக்கன தேசமற்ற வந்தேரிகளாக நாடோடி கூட்டமாக பிழைப்பு தேடி ஆடு மாடை மேய்த்து கொண்டு வந்த வந்தேரி கூட்டமான பார்ப்பன கூட்டம் எங்களை கேள்வி கேட்க கூடாது. ரெண்டாவது, இவர்கள் எதை வைத்து கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா, இந்த மண்ணினுடைய போராட்ட உணர்வை கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுல கேள்வி கேட்கிறாங்க. இவர்களை பார்க்கும்போது என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பிஜேபியினுடைய தலைவர்கள் எல்லாருமே பாசிச கூட்டம், பாசிசத்தினுடைய குமுறல். யாருன்னு கேட்டா அமித்ஷா, மோடி இவர்கள் எல்லாமே பாசிசத்தினுடைய கூட்டம், பாசிசத்தினுடைய குமுறல் தான் இவங்கள்ட்ட வரும். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஹெச் ராஜாவாக இருக்கட்டும், அர்ஜுன் சம்பத்தாக இருக்கட்டும், ஒய்ஜி மகேந்திரனா இருக்கட்டும், உமா ஆனந்தா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருன்னா முட்டாள்களின் கூட்டம், முட்டாள்களின் கூடாரம். அப்ப பாசிச கூடாரம், பாசிச கூட்டம் முட்டாள்களை வைத்து வேலை வாங்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டா அறிவாளிகளை வச்சு அவங்க வேலை வாங்க முடியாது. இப்ப என்னையும் போலையோ இல்ல பார்க்கக்கூடிய பகுத்தறிவுவாதிகளையோ இல்ல முற்போக்காளர்களையோ மத நம்பிக்கையே இருந்தாலும் கூட மனிதநேயத்தோடு இருக்கக்கூடியவர்களை வைத்து இவங்க வேலை வாங்க முடியாது ஒருபோதும். தமிழ்நாட்டில இருந்து ஒரு இந்துவை கூட்டிட்டு போய் இவங்க வேலை வாங்க முடியாது. தமிழ்நாட்டில இருந்து ஒரு கிறிஸ்தவரை கூட்டிட்டு போய் இவங்க வேலை வாங்க முடியாது. தமிழ்நாட்டில இருந்து ஒரு இஸ்லாமியரை கூட்டிட்டு போய் இவங்க வேலை வாங்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பன கூட்டத்தை கூட்டிட்டு போய் இவங்க வேலை வாங்க முடியும். ஏன்னு கேட்டா எதையுமே கேட்காம பெரியார் சொன்ன மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற அந்த மானமற்ற அறிவற்ற கூட்டமாக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா, ஒய்ஜி மகேந்திரன், எஸ்.வி. சேகர், உமா ஆனந்த் இவர்கள் எல்லாம் முட்டாள்களின் கூட்டம், பாசிச கூட்டம் முட்டாள்களை வைத்து வேலை வாங்குகிறது. இந்த முட்டாள்களுக்கும் பாசிசத்திற்கும் பதில் மாணவர்கள் போராட்டம் செய்வது பெண்களை சைட்டடிக்கவும் சைட்டடிக்க வைக்கவும் தான் ஒய்ஜி மகேந்திரன் சொல்வதில் இருக்கும் உளவியலை எப்படி பார்க்கிறீங்க? ஒய்ஜி மகேந்திரன் சொன்னது அந்த பேச்சை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு பாக்குறேன். மிகப்பெரிய வைத்தறிச்சல். இவர் பள்ளிக்கூடம் போனப்ப, கல்லூரி போனப்ப போராட்டத்துக்கு இவங்க போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்ப்பன கூட்டம் என்றைக்குமே வீதிக்கு போராடியதே கிடையாது. இவர்கள் பார்ப்பனர்களுடைய வேலையே என்னன்னா, சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் அவர்களுடைய கையில வச்சுட்டு அவங்கள போராட்டத்துக்கு அனுப்பி இவங்க வீட்டுல இருந்து குளிர்காயக்கூடியவர்கள். அப்ப இவர்களுடைய மிகப்பெரிய வைத்தறிச்சல் என்னன்னா, என்னடா இது, நம்மளால போராட்டத்துக்கு போகவும் முடியல, போராட்டமே பண்ண போனாலும் நம்மள ஒரு புள்ள பார்க்க மாட்டேன், இந்த ஏறெடுத்துன்ற வைத்தறிச்சலுடைய வெளிப்பாடு அது. இருந்தாலும் இதை இப்படி கடந்து போக முடியாது. ஏன்னு சொன்னா, ஒரு நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்து சகோதரர்கள் பூணூல் போட்ட பையன்ல இருந்து இன்றைக்கு ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்ட பையன்ல இருந்து அத்தனை பேரும் இறங்கி போராடுறாங்க. பூணூல் போட்ட பையன் தான் நம்ம நினைச்சுக்க கூடாது. பார்ப்பனர்கள் யாருமே அதை எதிர்க்கலையான்னு கேட்டா, இன்றைக்கு படித்து தெளிந்த ஒரு பையன் நார்தன் சைட்ல இருந்து, வட இந்தியாவில இருந்து நானும் இந்த திட்டத்தை எதிர்க்கிறேன் போராடக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்காங்க. அப்ப இந்த அளவிற்கு ஒரு கொந்தளிப்போடு நாட்டினுடைய இறையாண்மையை, ஒருமைப்பாட்டை, மதச்சார்பற்ற ஒரு மிகப்பெரிய தன்மையை சீர்குலைக்க கூடாதுன்னு எல்லாரும் வீதியில போராடினா, அந்த மாணவர்களை பார்த்து விடுமுறையை கழிப்பதற்கு தான் செய்யறாங்கன்னு சொன்னா, எங்கள் மாணவர்கள் எல்லாரும் ஏதோ உங்களை போல தயிர் சோறு தின்னுகிட்டு வந்தா போச்சு போனா போச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நிக்கிறதோ போறதோ, அப்படியே உடலை அசைக்காமல் வியர்வை சிந்தாமல் அடுத்தவர்களுடைய உழைப்பில் சுரண்டி திங்கக்கூடியவர்கள் கிடையாது. இவங்க யாருன்னா, இந்த மண்ணில் காலம் காலமாக அவங்க தாத்தா ஆரம்பிச்சு, அவங்க பாட்டன் ஆரம்பிச்சு போராட்ட உணர்வோடு, போராட்ட குணத்தோடு வளர்ந்தவர்கள். இந்தி திணிப்பு போராட்டத்தில் அன்றைக்கு காலகட்டத்தில் இருந்த என் தாத்தாவா இருக்கலாம், என் பாட்டனா இருக்கலாம்,
எந்த மூதாதையர்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடினாங்களோ அவர்களுடைய வம்சாவளி வந்தவர்கள், அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் வீர தமிழர்களாக இன்றைக்கு போராட்டத்தில் இருக்காங்க. அதே போல வட இந்தியாவில பாத்தீங்கன்னா போராட வந்தவங்க எல்லாருமே இவ ஆத்துல இருந்து அவ ஆத்துல இருந்து வந்தவர்கள் கிடையாது. எல்லாருமே அந்த மண்ணின் மைந்தர்களாக இயல்பிலேயே போராட்ட உணர்வை கொண்ட மாணவர்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இவர்களால் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அதை திசை திருப்புவதற்காக அந்த ஒய்ஜி மகேந்திரன் பேசுறாரு. பெண்கள் வந்து ஒரு 3 பெண்கள் ஒரு ஆணை பார்த்து எப்படி செமையா அவன் பேசுறான் பாருன்னு அவங்க சொல்றதை கேட்கறதுக்காக போறாங்களாம். நான் என்ன கேட்கறேன்னா, போராடக்கூடிய ஆண்களை பிடிக்காம உங்களை மாதிரி தயிர் சோறு தின்னுகிட்டு இந்த நாட்டிற்கு பாரமாக, இந்த மண்ணிற்கு பாரமாக ஒன்னுத்துக்கு ஆகாம இருக்கக்கூடியவர்களையா பிடிக்கும்? இன்னும் கேட்கணும்னா, போராட்ட உணர்வு இருக்கக்கூடிய ஒரு ஆணை பிடிக்காமல் உங்களை மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு பின்னாடி ஓடி போற சவார்கர் பரம்பரையா எங்களுக்கு பிடிக்கும். அந்த வகையில் பார்த்தால் ஒய்ஜி மகேந்திரனுடைய வைத்தறிச்சல் ஒரு பக்கம் இருந்தால் கூட போராட்ட உணர்வு என்பது எங்களுடைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இயல்பிலேயே வளர்ந்த ஒன்று. அதை வந்து இவர்கள் கொச்சைப்படுத்துறாங்கன்னு சொன்னா அதே மாணவர்கள் இவருக்கு பாடம் புகட்ட தயாராக இருக்கிறார்கள். ஒய்ஜி மகேந்திரன் வீட்டிலேயே பத்திரமா இருந்துக்கிறது நல்லது.